பசுமை பள்ளத்தாக்கு வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். கொடைக்கானலில் உறைபனி காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் பகல் வேளைகளில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இதனால் கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் காய்ந்திருக்கும் புல்வெளிகள், செடி கொடிகள் கருகிய நிலையில் இருக்கின்றன. இந்நிலையில் பள்ளத்தாக்கில் உள்ள வனப்பகுதியில் திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீ மளமளவென பரவி காட்டுத்தீயாக மாறிய நிலையில் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். காட்டுத்தீயினால் அரிய வகை மூலிகைச் செடிகள் எரிந்து சேதமாவதுடன் வன விலங்குகளும் இடமாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை நகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை நகராட்சியுடன் வாணியங்குடி ஊராட்சி இணைந்து அரசாணை வெளியிட்டுள்ளது. வாணியங்குடி கிராமத்தை நகராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை வாய்ப்பு மற்றும் வரி உயர்வு ஏற்படும் என கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் சிவகங்கை மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையை மறித்து வாணியங்குடி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே டாஸ்மாக் ஊழியரை நடு ரோடில் சுற்றி வளைத்து தாக்கிய கும்பலைச் சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகர்கோயிலை அடுத்த மீனாட்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருபவர் பிரமோத். இவருக்கும் அந்த கடையில் மதுபானம் வாங்க வந்த இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் டாஸ்மாக் ஊழியர் பிரமோத்தை இழுத்துச் சென்று நடு ரோடில் வைத்து கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வைரலான நிலையில் தாக்குதல் நடத்திய கும்பலைச் சேர்ந்த சேதுராமு, அபிமனு ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூரில் அண்ணன் தம்பி இடையிலான சண்டையை தடுக்க வந்து படுகாயமடைந்த உறவினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. செம்பேடு பகுதியைச் சேர்ந்த சுகுமார் மற்றும் அவரது சகோதரர் மூர்த்தி ஆகியோர் இடையே வீட்டுமனை பாகப் பிரிவினை தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி இடத்தில் கேட் வைப்பது தொடர்பாக சுகுமார் தரப்புக்கும் மூர்த்தி தரப்பிற்கும் இடையே தகராறு நேரிட்டது. அப்போது தகராறை தடுக்க வந்த சுகுமாரின் மூத்த அண்ணனின் மகன் விஷ்ணுவுக்கு தலையில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையில் இரு தரப்பினரும் தனித்தனியே அளித்த புகார்களை அடுத்து இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிகிச்சையில் இருந்த விஷ்ணு உயிரிழந்ததால் வழக்கை கொலை வழக்காக மாற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நீலாங்கரையில் கஞ்சா கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அக்கரை சோதனைச் சாவடி அருகே காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை மடக்கு பிடித்து போலீசார் சோதனையிட்டனர். அப்போது 3 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களின் உடைமைகளை சோதனை செய்து பார்த்தபோது கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் 3 பேரும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்ததும் கண்டறியப்பட்டது. மேலும் அவர்கள் 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரத்தில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது 2 சக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ராயன்குட்டை பள்ளத்தெரு பகுதியைச் சேர்ந்த சரவணன், மீனாட்சி தம்பதியின் 6 வயது மகள் ஜெயஸ்ரீ வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது மது போதையில் அவ்வழியாக 2 சக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 2 பேர் சிறுமி மீது மோதினர். இதில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். இந்நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.